அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதி மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஏப்ரல் 20 முதல் மே 20, 2026 மகர லக்னம் அண்ட் மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது, எதிர்பாரா நன்மை நிலைக்க ஜெபத்துடன் போராடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். எதிர்பாரா நன்மை நிலைக்க ஜெபத்துடன் போராடும் மாதம். அப்போ எதிர்பாராத நன்மை கிடைக்குங்கிறது உறுதி. ஆனால் அதை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நிலைக்க வைக்க போராடணும். அதுவும் ஜெபத்துடன் போராடும் மாதம். கண்டிப்பாக கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதி நீச்சமாகிறார். அதனால தான் உங்களுக்கு ஜெபத்துடன் போராடும் மாதம். அலட்சியமாக இருக்கக்கூடாது. சாண்டிங் ஆஃப் மந்த்ராஸ், அதாவது மந்திரம் உச்சரிப்பது, அது அபரிமிதமான நன்மையை, அப்படி ஒரு புகழை, நீடித்த நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேங்க? 5-10 கூடையுமே ஆட்சியாக இருக்கிறான் சுக்கிரன். கிட்டத்தட்ட 14/5/2026 வரைக்குமே ஆட்சியாக இருப்பது மிகவும் சிறப்பு. கூட 7 குடையனோடு உச்சமாக 5ஆம் இடத்துல இருக்க. அப்போ பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், காரிய வெற்றி, மற்றவங்க சூழல் வழியாகவும் பெரிய நன்மைகள், அதிர்ஷ்டங்கள், அவங்களுடைய ஒத்துழைப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணுங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 9 குடையும் நீச்சமாக இருக்கான் இந்த புதன். 30/4/2026 கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் நீச்சகதியில் இருக்கிறப்ப அலட்சியமாக இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைச்சதை விட்டுருவீங்க. அது ஒரு வைரக்கல்லுன்னு தெரிஞ்சாதானே பாதுகாப்பீங்க, அதுக்கு மரியாதை கொடுப்பீங்க. அது ஏதோ பளபளப்பாக இருக்குது, ஒரு கண்ணாடி கல், சாதாரண இது, அது பட்டை தீட்டப்படாத வைரம் டல்லாக தெரியும். ஏதோ ஒரு கல், கூழாங்கல் மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா 9 பூர்வ பாக்கியாதிபதி நீச்சகதியில் இருக்க. கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு அந்த டைட்டில்லே ஜெபத்துடன் போராடும் மாதம்ன்ட்டு. ஏன்னா 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு பண்ண விடாது. பரபரன்னு ஓடிட்டுருப்பீங்க. ஏன்னா 5 குடையவன் 7 குடையவன்லாம் வலுக்கிறான்ல. 5 குடைவன் ஆட்சி, 7 குடைவன் உச்சம். இப்போ மற்றவங்க சூழல் வழியாக மனச்சபலங்கள், ஒரு போராட்டம், ஒரு குதூகலம். ஒரு நல்ல தசாபுத்தியாக இருந்தால் குதூகலம்ங்கிறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இல்லாட்டி கெட்ட தசாபத்தின்னா படபடப்பு கச்சாம்சான்னு பண்ணிகிட்ருப்பீங்க. எதுவும் நல்லது கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, இதாகுதுங்க, கடைசியில் சொதப்புதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதனால தான் ஜெபத்துடன் போராடும் மாதன்ட்டு இந்த 30/4/2026 அப்புறம் அந்த பூர்வ பாக்கியாதிபதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கு 4ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவார். அது சிறப்பு. ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறப்ப அப்போ நல்லா இருக்கும். அப்போ ஒரு 10 நாட்கள் கண்டிப்பாக ஜபந்தான் முக்கியம். காரியம் அப்புறம் கால்முறை ஏற்றி ப்ரஷ் பண்ணிட்டு உட்காந்துடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஓரளவு இந்த மாதம் வந்த அதிர்ஷ்டத்தை நிலைக்க வச்சுக்க முடியும். இல்லாட்டி அதை கெடுத்து போவீங்க. அந்த புதனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்குமே அவர் ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு தான். அதுவும் சூரியனோடு இணைந்திருக்கிறார். 8ஆம் இடத்தோட இந்த நிமிடத்துவ யோகம் வெளிப்படும். பட் எதிர்பாராமல் தான் நடக்கும். பெரியவங்க ஆதரவு இருக்கும், ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க மாதிரி கம்முன்னு இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு ஒரு இனம் புரியாத பயம், ஒரு குழப்பம், ஒரு பரிதவிப்பு உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் செஞ்சிருவான். அவங்களுக்கு நோ அதர் வே. ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படி ஆட்சியாக இருக்கிறப்ப அவங்க எப்படி உங்களுக்கு அந்த இதை மறுக்க முடியும்? நோ அதர் வேன்னு கொடுத்து தான். ஏன்னா கோச்சார ரீதியாக சூப்பராக இருக்கு. தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னாங்க இறுதி வெற்றி கன்ஃபார்ம்டு. அந்த நன்மையும் நீடித்து இருக்கும். கிடைச்ச அதிர்ஷ்டமும் நிலைக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி இந்த கோச்சார ரீதியாகவே அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதை நிலைக்க வைக்கிறதுல பிரச்சனை இருக்கம்பாங்க. அதனால் ஏன்னா 8 கூடையும் உச்சமாக்குறான். இப்போ சொல்லி அடிக்க முடியாது. எதிர்பாராமல் தான் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் பார்ட்னராக மாறுவாங்க.
அவங்க வழியாக அவங்களோடு இணைந்து பெரிய அளவுக்கு வெற்றிகளை நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக அடையலாம். 15/5/2026 அப்புறம் மேஷத்திலிருந்து அவர் ரிஷபத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். ஆக 5/9 தர்மகர்மாதிபதியாக வரக்கூடிய அந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற போகிறார்கள். அது ராஜயோகத்தை கொடுக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லாட்டி இந்த ராகு கேது கெடுத்துட்டு நீங்கள் இப்போ செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக அப்படி ஒரு பாப்புலர் ஆகிறது, அப்படி ஒரு பெரிய மனுஷனா வெளியில் அப்படி புகழோடு இருக்கிறது. ஏன்னா ஒரு 9 கூடையவன் அந்த 10 கூடையவன் வீட்டில் இருக்கிற மாதிரி. ஆனால் 10ல் இல்லை, அவர் 5ல் இருக்க அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுபோல் 5, 6, 9, 10 பரிவர்த்தனை ஆயிடும். காரிய வெற்றி உறுதி. மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதையே பார்க்கணும், கெட்டதை பார்க்கக்கூடாது. ஏன்னா இவன் மேலே அவன் செய்வான். 5க்குரியவன் 6ல் இருக்கிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்க்குற மாதிரி தன்மை வரும். 6க்குடையவன் 5ல் இருக்கிறப்ப அப்படி நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, உங்களுக்கு நன்மை நடக்கிற மாதிரி இல்லை. அவனுக்கு நேரண்டா இருக்கட்டும், நான் பின்னாடி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ நன்மை செய்வாங்க. அண்டு 9, 10க்குரியவர்கள் பரிவர்த்தனை ஆகிறதால அது தர்மகர்மாதிபதி யோகம்பாங்க. அப்படி பாப்புலர் ஆகிறது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக வெளியில் ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிறது, பெரிய மனிதனாக மாறுவது, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் எதிர்பாரா நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 8 உச்சமாக இருக்கிறப்ப என்ன 2ல் உள்ள ராகு 8ல் உள்ள கேது அதை கெடுத்து விட்டுருவார். முறிவு பிரிவு, பார்ட்னர் வழியாக இழப்புக்கள், பார்ட்னர் திடீர்னு முறிவு பிரிவுன்னு போகிறது, அதற்கேற்றபடி நீங்கள் பேசுறது பிஹேவ் பண்ணுறதுன்னு பண்ணிடுவீங்க. அதனால தான் இந்த ஜபத்துடன் போராடும் மாதன்ட்டு இந்த 9ஆம் இடத்தில் நீச்சமானதால் மட்டும் இந்த ஜபத்தை வலியுறுத்தினேன்னு இல்லை. இந்த ராகு கேதுவும் அது ஒரு சர்ப்ப தோஷத்தை கொடுத்து பார்ட்னர்ஷிப் வழியாக குடும்பம் வழியாக முறிவு பிரிவு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்குற மாதிரி இருக்கு. 3ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி உங்கள் முயற்சி வழியாக சில பாதகங்களை பிரச்சனைகளை பண்ணிக்கொள்வது போல வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவர் யார்? லக்னாதிபதியான சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக அதை செய்வீங்க. நம்மளுக்கு வித்த திறமை இருக்குது, பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பெரிய முயற்சி அகலக்கால் வைக்கிறதுன்னு பண்ணி தேவையில்லாமல் மரியாதையை கெடுத்துக்கொள்வது, லாபத்தை கெடுத்துக்கொள்வதுன்னு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. செவ்வாய் சனி சேர்க்கையால் அந்த 40 நாட்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், அதை மகரில் மகர ராசி அன்புள்ளங்கள் பார்த்துக்கணும். இந்த செவ்வாய் 11/5/2026 வரைக்குமே உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவன் 3ஆம் இடத்துல இருக்கான். அப்போ உங்கள் முயற்சி வழியால், கூட இருக்கிறவங்க வழியால், சகோதர சகோதரிகள் வழியாக, சகாக்கள் அதாவது கூட இருக்கிறவங்க வழியால் சிக்கல்கள் பாதகங்கள் பெரிய அளவுக்கு இது அவங்க கூடலாம் ஒரு இணைவு, பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாதபடி மரியாதையாக அவங்க எப்படி நடத்தாலும் நம்ம ஒழுங்காக நடத்துக்குவோம். அவங்க அப்படி செய்கிறாங்கன்ட்டு நம்ம அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படிலாம் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா 3ல் உள்ள சனி பகவான் திமிர கொடுத்தார், பார்த்துக்குவான். ஏன்னா அவன் அப்படி செய்கிறான், அவன் செய்கிறப்ப நான் செஞ்சால் என்ன தப்பு, நீ செஞ்சதுக்கு நான் செஞ்சேன்னு சொல்லிக்குவோம் அப்படின்னு அறியாமை வெளிப்படுத்துவீங்க. அவன் அறியாமல் செய்கிறான், தப்பு செய்கிறான், தப்பு செய்யவன் தண்டனை அனுபவிப்பான். அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு போட்டுமே, நீங்கள் ஈக்குவலாக செஞ்சீங்கன்னா நீங்களும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆகும். அதனால தான் எதிர்பாரா நன்மையை நிலைக்க வைக்கிறதுக்கு ஜபம் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி சிக்கல், புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டோம். உங்களுக்கு 3/12 அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவு நன்மை இருந்தாலும் 6ஆம் இடத்துல உள்ள குரு அவ்வளவு நன்மை கிடையாது. ஏன்னா 2, 5, 7, 9ல் இருந்தால் தான் சிறப்பான பலன்களை இந்த கோச்சார ரீதியாக குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. முயற்சியில் தடைகள் பிரச்சனைகள், கூட இருக்கிறவங்கள்ட்ட பகை விரோதம் பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி, விரயத்தை அலைச்சலை வரவழைத்து கொள்வது போல் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னாக்கா அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம், கெட்டவர்கள் விலகுவது அப்படி மாறிடும். அவங்க போனதால ஒரு சந்தோஷம், எப்பா ஒரு 7.5 போணுச்சுப்பா, ஒரு சிக்கல் போணுச்சுப்பான்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பிஹேவ் பண்ணுவீங்க. பட் 8 கூடையவன் வலுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பாதகாதிபதி ஆட்சியாக மாறுவார் செவ்வாய் 11/5/2026 அப்புறம். 3ஆம் இடத்துல இருக்கிறப்பையும் பாதகங்களை பண்ணுற மாதிரி முயற்சிகள், ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து கெடுப்பார், புகழை கெடுப்பார், லாபத்தை கெடுப்பார்ன்றங்க 3ஆம் இடத்துல இருக்கிறப்பையும். அடுத்து 4ஆம் இடத்துல போய் ஆட்சியாக போகிறப்ப யார் கூட யார் இருக்கா? 8ஆம் இடத்ததிபதியோட எதிர்பாராமல் சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள், பாதகங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் தசாபுத்தியை பொறுத்து சொந்த பந்தங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிடுவீங்களா, இல்லை சொத்துக்கள் வழியாக சிக்கல் வருதா, இல்லை வித்தை திறமை வழியாக தப்பான வழியில் ஏதாவது செஞ்சு, இல்லை தப்பான முயற்சி பண்ணி டோட்டலாக இழக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் தசாபக்தியை பார்க்கணும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும். இப்போதைக்கு நல்ல ஜபம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தெளிவு வந்துடும். தேவையற்ற வேலை பண்ண மாட்டீங்க, தேவையற்ற முயற்சி, அந்த தகுதிக்கு மீறிய ஏதாவது செயல்கள் செஞ்சு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. பேராசையோடு செயல்படுவது அதெல்லாம் தவிர்த்துக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்க இந்த சுக்கிரன் புதன் அட்டகாசமாக இருந்தாங்க, அதிர்ஷ்டத்தை அவர் கொடுக்குற. அடுத்து இந்த சுக்கிரன் 14/5 அப்புறம் வெற்றிகளை கொடுக்குறார். புகழோட வெற்றி கிடைக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 5, 6, 9, 10 பரிவர்த்தனை ஆகிறது எக்ஸலண்ட். நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக பாப்புலர் ஆவீங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் செய்யக்கூடியது மற்றவங்களை கவரும்படி இருக்கும். அதில் ஒரு அழகு, கவர்ச்சி, அதில் ஒரு புத்திசாலித்தனம், ஒரு நிபுணத்துவம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. சூரியன் கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்குமே உச்சமாக இருக்கிறார். 8ஆம் இடத்துக்கு உச்சம். அப்போ எதிர்பாராதவைகளை எதிர்பார்க்க வேண்டிய வேலைகளை அவர் செஞ்சுட்டு தான் இருப்பார். கிட்ட 15/5னாக்க ஆல்மோஸ்ட் கடைசி 5 நாள் தான் அவர் 6ஆம் இடம் போகிறார், சரி 5ஆம் இடம் போகிறார். அது வரைக்கும் உச்ச வீட்டில் இருந்துட்டு எதிர்பாராத விஷயங்களை கொடுத்துட்ருக்காங்க. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது எதிர்பாராமல் நடந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்கிறது, இல்லை எதிர்பாராமல் நன்மையாக நடக்கிறது அப்படிங்கிற வாய்ப்பாப்புகளும். அதுக்காக தான் ஜபத்தோடு போராடும் மாதம் டைம். கண்டிப்பாக ஜப தியானம் அவசியம். ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி ஆட்சி ஆகிறது, 8ஆம் இடத்ததிபதி உச்சமாக்குறதெல்லாம் சிக்கல். ஏன்னா நன்மைகள் கொடுக்க சுக்கிரன் புதன் இருந்தாலும் இவங்க 2 பேர் கெடுப்பாங்க. கர்மாதிபதி யோகம், காரியத்தில் அதிர்ஷ்டம் வெற்றி கிடைத்தாலும் அதை நிலைக்க வைக்கிறதுக்கு முடியாதபடி சிக்கலாகும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் பிஹேவ் பண்ணுவீங்க. இல்லாட்டி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிஹேவ் பண்ணி பேரை கெடுத்துக்கிறது, சிக்கலை ஏற்படுத்திக்கிறது, அறியாமையால் துன்பத்திற்கு ஆளாவது, இல்லை பேராசையால் பெரு நஷ்டத்தை சந்திப்பதுன்னு வந்துடும். ஏன்னா தசாபுத்தியை பொறுத்து தான் அது மாறும். பட் இப்படி சூழல் இருக்கும். இதான் கோச்சார ரீதியான பலன்கள். ஒரு 25% நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக டீல் பண்ணுவீங்க. மெடிடேட் பண்ணுறப்போ கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு இருப்பேன். ஈவன் கெட்ட தசாபுத்தினாலும் பெரிய அளவுக்கு அடி விழுவாம, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டில் பற்றியா தப்பிச்சிட்டோம் பற்றியா, இல்லாட்டி அது மாதிரி வந்த சூழல் வந்துச்சு சார், ஆனால் எதுவும் நடக்கலை, எல்லாம் அமனருள்னு சொல்ல முடியும். அது ஜபம் உண்ணாதான் கிடைக்கும். அஷ்டோமைன் தரப்பு என்புலன்னா இந்த ஜப தியானத்தை பிடிச்சிக்கணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கங்க, சூப்பராக இருக்கும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் பெற விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை ஆறு கணேசன். நன்றி.